ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ லைவ்ல பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை பெருசாக போயிட்டு இருக்கு. இந்த சீக்ரெட் டாஸ்க்கு வேற மாதிரி ஒரு ஆங்கிளில் போயிட்டு இருக்கு. குறிப்பாக திவ்யா வந்து அவங்களுடைய பர்சனல் வெஞ்சன்ஸை இங்கே காமிக்கிறாங்க. காலையிலேயே பார்த்தீங்கன்னா துஷாரை வந்துட்டு போட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த கெஸ்ட்டு போனால் என்னன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. கெஸ்ட்டுக்கிட்டே போயிட்டு அப்பயே வந்து ரெண்டு பேருக்கும் பயங்கரமாக மோது இருக்குது. இதை போய் நீங்கள் சொல்லுவீங்களா அப்படி இப்படின்னு. ஆமாம், நீ சொன்னதானே சொன்னேன் அப்படின்ற மாதிரிலாம் போயிருக்கும். இப்போ இந்த ஒரு கட்டத்துக்கு மேலே போகும்போது பிக் பாஸ் வந்து கூப்பிட்றாரு, எல்லாரையும் லிவிங் ஏரியாவில் உட்காருங்க அப்படின்றாரு. எல்லாரும் உட்காராங்க. உட்காந்ததுக்கப்புறமா வந்துட்டு நீ இல்லைங்க எல்லாமே நியாய தர்மமாக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி திவ்யா ஒரு வார்த்தையை வர்றாங்க. அப்போ கமருதீன் சொல்கிறாரு, நீங்கள் முதல் நியாயத்தை பற்றி பேசாதீங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச வந்துட்டீங்கன்னு நம்ம துஷார் சொல்ல அப்படியே ரெண்டு பேரும் பயங்கரமா முட்டிக்கிறாங்க. கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, பயங்கரமா முட்டிக்கிறாங்க. நீ வந்து அதுல கோவத்துல வந்துட்டு எச்சி தெரிக்கும் இல்லையா, எச்சி துப்புற மேனஸ் சொல்ல அப்படின்னு கத்துறாங்க. ஒரு மேனஸ் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணுறேன்றாங்க. பக்கத்தில் ஒரு தலகாணி இருக்கா, தூக்கி வீசி எறிகிறாங்க. உடனே வந்து கெமி வந்து சொல்கிறாங்கம்மா பிக் பாஸ் வெயிட் பண்ணுறாருமா, கொஞ்சம் வெயிட் பண்ணுமான்னா. பிக் பாஸ் என்ன பெரிய பிக் பாஸ், இவ்வளோ நாளாக நீங்கள் வந்துட்டு பிக் பாஸ் கூப்பிட்டப்போ இதோ நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போவீங்க, லேட்டாக வருவீங்க, மேக்கப் போடுவீங்க, இப்போ தான் உங்களுக்கு கண்ணுக்கு வந்து பிக் பாஸ் தெரியுதா அப்படின்னு ரொம்ப எல்லாம் மாரி போகிறாங்க. அதுவும் பிக் பாஸ் கூப்பிட்டதுக்கப்புறமா இன்னும் நடக்குது ஒன்றுமே புரியலையப்பான்ற மாதிரி இருந்தது. அதுக்கு முன்னாடி சபரிக்கிட்ட வேறு சண்டை போடுறாங்க. நீ வந்துட்டு எப்படி வந்து இங்கே வந்து பேசலாம், அதுவும் வந்துட்டு அன்னைக்கெல்லாம் வந்து எனக்காக வந்து என்னை ஆப்போசிட்டாக நிறைய பேர் பேசும்போது நீ வந்து சப்போர்ட் பண்ணல, இன்னைக்கு எனக்கு ஆப்போசிட்டாக வந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சண்டை போடுறாங்க. ஐயோ திவ்யா கொஞ்சம் காமாக இருங்கம்மா, நீங்கள் வரும்போது என்ன ஒரு ஹைப் இருந்துச்சு, இப்போ எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டீங்களாம்மா அப்படி மாதிரி இருந்துச்சு. ஸோ இது முட்டிக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் துஷார் முதல் வந்துட்டு விஜய் பாரதி கிட்ட தான் சண்டை போட்டுட்டு இருந்தேன், அதுவே பெருசாக பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் அதை விட 4 மடங்கு 5 மடங்காக இப்போ திவ்யாவுக்கு இவருக்கும் மோதிக்கிட்டே இருக்குது. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். துஷார் வெர்சஸ் திவ்யா இந்த கான்வர்சேஷனில் நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.